சார் உங்க கோர்ஸ்ல வந்து 1000 hours of training அப்படின்னு மென்ஷன் பண்ணிருந்தீங்க. சோ 1000 hours அப்படின்னு நீங்க ஸ்பெசிஃபை பண்றதுக்கு ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கா? சின்ன கரெக்ஷன், 1000 hours கிடையாது, 1200 hours. ஓகே. அதுவும் உங்க லேர்னிங் ஸ்பீட் நல்லா இருந்ததுன்னா 1200 hours. ஓகே. இல்லன்னா 1500 hours போயிடும். சில பேருக்கு லேர்னிங் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியா இருக்கும், சில பேர் வேகமா இருப்பாங்க. ஒரு ஆவரேஜ் பிளஸ் ஸ்பீட் இருக்கிறவனுக்கு 1200 hours கண்டிப்பா தேவைப்படும். கொஞ்சம் ஸ்லோவா சில பேர் இருப்பாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே, அவங்களுக்கு 200 hours எக்ஸ்ட்ரா ஏற்படும். இது எங்களுடைய நம்பிக்கை. கேட்கறேன், நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துல எல்லாமே இன்ஸ்டன்டா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஒரு கோர்ஸ் கத்துக்கணும் அப்படின்னா 60 ஹவர்ஸ்ல இருந்து 100 ஹவர்ஸ்லயே கத்துக்க முடியும். அப்படிங்கும் போது 1000 hours இல்லைன்னா 1200 hours வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றது வந்து கொஞ்சம் ரிக்குவயர்மெண்ட் ஜாஸ்தியா இருக்க மாதிரி தெரியலையா? மேபி நைஸ் கொஸ்டின். 60 hours 80 ஹவர்ஸ்ல ஒரு ப்ரோக்ராமிங் கத்துக்கலாம், ஆனா எக்ஸ்பர்ட் ஆக முடியாது. நீங்க டான்ஸ் கத்துக்கலாம், ஒரு 40 ஹவர்ஸ்ல டான்ஸ் கத்துக்கலாம். அதுக்காக காம்படிஷன்ல போய் நிக்க முடியுமா? ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமா? அப்போ 1000 hours தேவைப்படுது. 1000 hours நான் கண்டுபிடிச்சது இல்ல, இது ஒரு மேனேஜ்மெண்ட் சேயிங், பல வருஷமா இருக்கிற நம்பிக்கை. ஒரு விஷயத்துல நீங்க 1000 hours மேல எஃபர்ட் போட்டீங்கன்னா அதுல நீங்க எக்ஸ்பர்ட் ஆகலாம். எங்களுடைய கடுமையான நம்பிக்கை என்னன்னா, ஒரு ப்ரோக்ராமர் 1000 hours பிளஸ் எஃபர்ட் போட்டா மட்டும்தான் அவனால சக்சஸ்ஃபுல் ப்ரோக்ராமரா ஆக முடியும். அது மட்டும் இல்ல, எங்க ஸ்டூடெண்ட் ஒரு கம்பெனிக்கு முதல் நாள் போறான், வெரி ஃபர்ஸ்ட் டே ஹி வில் பி ஹைலி ப்ரொடக்டிவா இருப்பாரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பருக்கு ஈக்குவலா முதல் நாள்ல இருந்து ப்ரொடக்டிவா இருப்பாரு. அவருக்கு அடிஷனல் ட்ரைனிங் தேவையே இல்லை. அதுதான் கஸ்டமர்ஸ் விரும்புறாங்க, அதுதான் எம்ப்ளாயர் விரும்புறாங்க, அதுதான் சரியான முறைன்னு நாங்க நம்புறோம். அதனால கண்டிப்பாக ஃபுல் டைம் கோர்ஸ் 1200 hours எஃபர்ட் இருந்தா மட்டும்தான் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுவோம்.